இது வந்து சாமிக்கு எங்கேயாவது ஊருக்கு கோயிலுக்கு போகும்போது அதுக்கு காணிக்கை காசு மாதிரி இது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத உண்டியல் போடுவோம். அப்படியே பாருங்க, உண்டியல் நிறைஞ்சிருச்சு. உண்டியல் நிறைஞ்சிருச்சு. இப்போ வெளியில் போய் இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். டேய் தம்பி, உண்டியல் நிறைஞ்சிருச்சு, வாங்க என்னவா? ஆமாம், இந்த உண்டியல் உடச்சி என்ன போகிறோம் நம்ம? ரைட்டு. இப்போ இது எவ்வளோ ரூபா இருக்குன்னு ஒரு கணிப்பு சொல்லுவோம். இதில் ஒரு 3000 சில்லரை இருக்கும். 3000 சம்திங். சரி, நீங்க 1500. அம்மா அம்மா நீங்கள் 5000 ரூபா இருக்குன்றா. நான் வந்து இந்த 4500க்கும் 5000க்கும் இடையில இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? சரி, ஓப்பன் பண்ணி எண்ணிடுவோமா? பொறுமையா. ₹2 காசு, ₹1 காசு, ₹5 காசு தனித்தனியாக பிரிக்கும் போது அப்போ தான் என்ன முடியும். நாங்கள் எப்படி கெஸ் பண்ணுமோ அதே மாதிரி நீங்களும் கெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் எண்ணி முடிச்சாச்சு. மிச்ச சில்லறை